சங்கீதம் 36 துன்மார்க்குடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும். அவன் கண்களுக்கு தெய்வ பயம் இல்லை. அவன் தன் அக்கிரமம் அருவருப்பானதென்று காணப்படும் அளவும் தன் பார்வைக்கு ஏற்றபடி தனக்குத்தானே இச்சகம் பேசுகிறான். அவன் வாயின் வார்த்தைகள் அக்கிரமமும் வஞ்சகம் உள்ளது. புத்தியாய் நடந்து கொள்வதும் நன்மை செய்வதையும் விட்டு விட்டான். அவன் தன் படுக்கை மேல் அக்கிரமத்தை யோசித்து நல்லதல்லாத வழியிலே நிலைத்து பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான். கர்த்தாவே, உமது கிருபை வானங்களை விளங்குகிறது. உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தம் எட்டுகிறது. உமது நீதி மகத்தான பர்வதங்கள் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாக இருக்கிறது. கர்த்தாவே, மனுஷரையும் மிருகங்களையும் காப்பாற்றுகிறீர். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது! அதனால் மனுபுத்திரர் உமது சேட்டைகளின் இடையிலே வந்தடைகிறார்கள். உமது ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். உம்மை அறிந்தவர்கள் மேல் உமது கிருபையையும் செம்மையான இதயம் உள்ளவர்கள் மேல் உமது நீதியையும் பாராட்டியருளும். பெருமைக்காரரின் கால் என்மேல் வராமலும் துன்மார்க்கருடைய கை என்னை பற்கடிக்காமலும் இருப்பதாக. அதோ அக்கிரமக்காரர் விழுந்தார்கள், எழுந்திருக்க மாட்டாமல் தள்ளுண்டு போனார்கள். ஆமென். இந்த சங்கீதத்துல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அதாவது இந்த சங்கீதம் 2ஆ பிரிக்கிறோம். 1 4 இருந்து 5 10 1 இருந்து 4 5 இருந்து 10 என்ன சொல்லுது? அதாவது தீமைக்கும் தேவனின் கிருபைக்கும் இடையில உள்ள அந்த வேறுபாட்டை நமக்கு எடுத்து காட்டுகிற ஒரு சங்கீதம். கிருபைக்கும் இல்ல, முதலாவது மனுஷனுடைய தீமைக்கும் தேவனுடைய கிருபைக்கும் உள்ள வேறுபாடு இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல அநேகரும் நினைக்கிறோம், உலகத்துல இருக்கும் அறியாம, ஊழல், அழிவு, இதுக்கெல்லாம் தேவனை குற்றம் சாட்டுகிறது தான் இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனுடைய என்ன சொல்லுவோம், அறியாம, ஊழல், அழிவு. இது ரெண்டும் வரும்போது சொல்லுவோம் ஆண்டவர் கண்ணலையான்னு சொல்லுவோம், வேகமா சொல்லிடுவோம். அதாவது குற்றம் சாட்டுறது உண்மையில என்ன, எதனால குற்றம் சாட்டுறாங்க? தெய்வத்தை குற்றம் சாட்டுறாங்க. அறியாம இருக்கும், ஊழல் இருக்கும், அழிவு இருக்கும். இந்த அழிவு, அறியாம, ஊழல் இதுகளெல்லாம் கண்டா, ஊழல் ஒருத்தம் பயங்கரமா ஊழல் செய்யற ஆண்டவருக்கு என்ன கண்ணிலே இவனை சும்மா உயிரோட விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அழிவுகள் நடக்கும்போது ஐயோ ஆண்டவர் இப்படி அழிக்காருன்னு சொல்லுவாங்க. இனி அறியாமை, அதாவது இன்னைக்கும் இந்தியாவை பொறுத்த அளவுல அறியாமைன்னு சொல்றதுக்கு நிறைய இடம் இருக்கு. அநேக மறைவாசி மக்களுடைய அறியாமைகள் இருக்கதான் செய்யுது. அவங்கள வஞ்சிப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் விட்டுட்டாரு அப்படின்னு நினைப்போம். இது ஆண்டவர் விட்டதில்லை. ஆண்டவர் எந்த காரியத்தையும் உலகத்துல விட்டு வைக்கிறவர் இல்லை. அந்த குற்றச்சாட்டு ஒண்ணு, இது எங்க இருந்து நம்ம இந்த குற்றச்சாட்டை பெற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னாலே தெய்வ பயம் இல்லாததுனாலதான் குற்றச்சாட்டு. குற்றம் சாட்டி ஒரு மனுஷன் தன்னை தப்பித்து கொள்ள விரும்புகிறது தெய்வ பயம் இல்லாததுனால. ஓகே, இப்போ இதுல 1 இருந்து 4 வரை வாசத்தால் பார்த்தோம். துன்மார்க்கன் எப்படி எல்லாம் இருப்பான் அப்படின்னு பார்த்தோம். துன்மார்க்கன் எப்படி இருப்பான்? அவனுக்கு கண்ணுல தெய்வ பயம் இருக்காதுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? அருவருப்பானதை காணும் வரைக்கும் தன் பார்வைக்கு இச்சையானதை செய்வான். அருவருப்புன்னு அதாவது காரியங்களை அசுத்தம் தெரியும், ஆனா அதை கண்டாதான் அவனுக்கு அந்த அருவருப்பை காணணும். அருவருப்பை காணும் வரைக்கும் அவன் தான் துன்மார்க்கன். அருவருப்பு, அசிங்கம், அதாவது அசிங்கமானது, கேவலமானது தன் கண்களால் காணும் வரைக்கும் துன்மார்க்க நினைச்ச மாட்டான். அந்த இடத்த விட்டு மாறவும் மாட்டான். அடுத்தது அவன் வாய் எப்பவும் அக்கிரமத்தை தான் என்ன செய்யும்? அக்கிரமம் வஞ்சம் உள்ளதா இருக்கும். புத்தியாய் நடந்து கொள்ள ஒரு நாளும் விரும்ப மாட்டான்.
இனி அவன் படுக்கை எப்படி இருக்கும், நல்லதையா யோசிப்பான், சுங்கர யோசிப்பான். இந்த இடத்துல 4வது வசனத்தை உங்க பிள்ளைகளுக்கு எடுத்து காட்டணும். ஏன்னு சொன்னா படுக்கையில பாவம் செய்யறது தான் இன்னைக்கு நிறைய பிள்ளைகள். அப்ப ஒரு காரியத்தை புரிய வைக்கணும். 4வது வசனத்தை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து, இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் நம்ம ஒருவேளை நல்ல பிள்ளை, என் பிள்ளை நல்ல சுத்தமா நானே ஜெபம் பண்ணாரு, என் பிள்ளை நல்ல பிள்ளை ஆனா பைபிளை வசிக்காது, என் பிள்ளை நல்ல பிள்ளை ஆனா அது கீழ்படியாது, என் பிள்ளை நல்ல பிள்ளை ஆனா பிள்ளை என்ன செய்யாது, பெற்றோரை கனப்படுத்தாது. வா போ. வீட்டுல அண்ணன் அக்கா முதியவர்களை கனப்படுத்தாம பிள்ளைகள் இருக்கும் போது இப்ப எல்லாம் டிவிய இத செல்ல தோண்டிக்கிட்டே இருக்கும். வீட்டுல தகப்பனார் வந்தாலும் சரி, அண்ணன் வந்தாலும் சரி, அக்கா வந்தாலும் சரி, இல்ல தாத்தா வந்தாலும் சரி, பாட்டி வந்தாலும் ரெஸ்பெக்ட்னு சொல்றத விரும்புகிறவன், அசுத்தங்களை காண விரும்புகிறவன். அப்ப அதை எங்க வச்சாக்க காண விரும்பி யோசித்துட்டு இருக்கான் தன் பட்டுக்கையில. அது யாருக்கும் தெரியாது. படுத்துக்கிட்டே அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமான்னு யோசித்துக்கிட்டே இருப்பான். அப்ப அந்த துன்மார்க்கத்தை விரும்புகிற பிள்ளைகள் ஜெபிக்காது, வேதம் வாசிக்காது, கீழ்ப்படியாது, கனப்படுத்தாது. ஒரு வீட்டில் நீ ஒரு தகப்பனா இருக்கவே யோகி இல்லாத ஒரு ஆளாகும். ஏன்றுன்னா உன் பிள்ளைக்கு துன்மார்க்கத்தினுடைய எல்லா வழிகளினுடைய வழிகாட்டியா தான் இருக்க வரணும். அப்ப அதனால அது பிள்ளைகளுக்கு இந்த வசனத்தை கட்டாயம் சொல்லி கொடுக்கணும். நீ நல்லவன் தான், நீ நல்லவதான், நீ நிச்சயமா நல்லவன் தான், அதுல எந்த குறையும் கிடையாது. ஆனா உன் படுக்கை உன்னை என்ன செய்துட்டு இருக்கு, பாவியாக்கி கொண்டிருக்கிறது. படுக்கையில் கிடந்துட்டு தான் நடந்துட்டு இருக்க கூட அந்த அளவு அசுத்தங்களை யோசிக்க மாட்டாங்க. அதுபோல அசுத்தத்தை காண அதை விரும்புவதுதான் துன்மார்க்கனுடைய. அசுத்தங்களை காண விரும்புகிறவன் அவன் தன்னை அதனால வாயால இச்சகம் பேசிட்டு தான் இருப்பான். சரி, இப்ப இதெல்லாம் என்னுடைய முக்கியமான சிந்தை இல்லை. இப்படிப்பட்டவங்க தேவன்கிட்ட வர முடியுமான்னு கேட்டா அது 5ல நிச்சயமா வர முடியும். அங்க அதுதான் அதுல உள்ள முக்கியமான பாடமே அதுதான். ஏன்னா தீயவர்கள் தீமையும் தேவன் நன்மையையும் திட்டமிட்டு இருக்கிறார். அதான் அதுல உள்ளது. தீயவனுக்கு தீமை தான் திட்டமிட முடியும், தேவன் நமக்கு நன்மையை திட்டமிட்டிருக்கார். ஆனா தீயவர்கள் தீமைக்காகவே தேவன் குற்றச்சாட்டு, அதாவது இந்த தீயவன் செய்கிற தீமையின் நிமித்தம் தேவன் குற்றச்சாட்டுகிற முட்டாள்தனம் எல்லா மனுஷனுக்கிட்டையும் இருக்கும். அவர் ஒரு தீயவன் செய்கிற துரோகத்தை இப்போ நம்ம என்ன செய்யறோம், தெய்வத்தை குற்றம் சாட்டுகிறோம். தெய்வத்துக்கு கணக்கு எதுக்கு எடுத்தோம், தெய்வத்துக்கு கணக்கு, தெய்வத்துக்கு தெரியாது. இன்னொரு காரியம் நம்ம புரிஞ்சுக்கிடணும். என்ன புரியணும்னா, இந்த தீயவன் திருந்துவதற்கு கிருபையானது வானம் அப்படி நல்லா வாசிக்கணும்னா இங்க வாசிக்கணும். ஆமா, 10வது வசனத்துல வாசித்தா, உண்மை அறைகிறவர் மேல உங்களுடைய கிருபையும் செம்மையான இருதயம் உள்ள மேல உங்களுடைய நீதியும் பாராட்டப்படுகிறது. அதாவது கிருபை எங்க இருக்கு, வானத்துல இருக்கு, வான அளவுக்கு இருக்கு. உண்மையும் அதுக்கு சத்தியம் மேக மண்டலம் போல, அதாவது கிருபையும் சத்தியமும் வான அளவு மேக மண்டலமாய் நிறைந்திருக்கு. இது நிறைந்திருக்கிற நேரத்துல இவர் படுக்கையில கிடந்துகிட்டு என்ன யோசிச்சுட்டு இருக்காரு, அசுத்தத்தை கிருபை மாத்திரம் போதும். அந்த கிருபை எங்க பெருகுது, பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும்னு சொல்லு. பாவமும் வானத்துக்கு மேல மிஞ்சி போயிருச்சு, ஆனா கிருபையும் அதுக்கு மேல மிஞ்சி போய் நிற்கிது. அப்ப இந்த கிருபையினாலதான் மனுஷன் என்ன செய்ய முடியும், தேவனை கண்டடைய முடியும். அதாவது கிருபையினாலதான் தேவன்கிட்ட வரவே முடியும். நேற்றைக்கு நம்ம பார்த்தோம் புலம்பல் 3:10
23 பார்த்தோம். அந்த கிருபை நினைச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளும் புதியதா ரினியூ பண்ணிட்டே இருப்பாரு. இந்த கிருபை ஒவ்வொரு நாளும் நினைச்சிருப்பாரு, ரினியூ பண்ணிக்கிட்டே இருப்பாரு. இந்த ஏசாயா 11:5 என்ன சொல்லுது? நீதி அவருடைய அரைக்கட்டும், சத்தியம் அவருடைய இடைக்கச்சையுமா இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப இந்த கிருபையும் சத்தியமும் அவர் சூழ்ந்திருக்கிறதுனால இந்த தீமைய மனுஷன் விட்டு விலகுவது ரொம்ப ஈஸியான காரணம். அதுக்கு அர்த்தம் என்னது? மன்னிப்ப லகுவா பெற்றுக்கொள்ளலாம். கிருபை இருக்கும் காலம் வரைக்கும் மன்னிப்புக்கு என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. கிருபை எப்ப எடுபடுதோ பிறகு அங்க மன்னிப்பு கிடையாது, பிறகு நியாய தீர்ப்பு. கிருபைக்கு அடுத்தது வர்றது நியாய தீர்ப்பு தான். அப்ப அந்த கிருபையின் காலத்துல இருக்கிற நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். கிருபையின் காலத்துல நமக்கு என்ன நடக்கணும்? அதாவது கிருபையின் காலத்துல ஏசாயா 55:7-9 உள்ள வசனத்தை சொல்லி கொடுக்கணும். துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும். துன்மார்க்கம் யாரு? அந்த பாட துன்மார்க்கம். அக்கிரமம் சொல்றது நினைவுல இருக்கு. நினைக்கிறதான் அக்கிரமம், செய்கிறது இல்ல. எல்லாரும் என்ன, அவன் திரும்ப திரும்ப அதை செய்யறான், அதானே அக்கிரமம். திரும்ப திரும்ப நினைக்கிறான், அதுவும் அக்கிரமம் தான். யாருக்கும் தெரியாது, வெளியில தெரியாம. வெளியில தெரியாம பிள்ளை அக்கிரமம் ஆயிரும், ஆனா தெரியல. துன்மார்க்கம். பிள்ளை வீட்டை விட்டு வெளியே போன எங்க போகுது? துன்மார்க்க பாதை போகுது. அவ அக்கிரமக்காரன் தன் நினைவையும் விட்டு கத்திரத்தில் திரும்ப கடவன், அவன் மேல் மனதிருவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயப்பெடுத்திருக்கிறார். அடுத்தது என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கணும், வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கணும் என் வழியும், உங்கள் நினைவுகளை பார்க்கணும் என் நினைவும் உயர்ந்திருக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. இதுல வேற ஒண்ணும் இல்லை. முக்கியமான ஒரு பாடம் சொல்றது என்னது? துன்மார்க்கனுடைய வழி அக்கிரமக்காரனுடைய நினைவை விட்டா மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட வர முடியும். அதனாலதான் பிள்ளைகிட்ட சொல்லணும்னு சொன்னேன், உன் நினைவுகளை விட்டுட்டு வசனத்தை நினைக்க ஆரம்பிச்சு. இப்ப வசனத்தை நினைச்சா கட்டாயம். இப்ப சனிக்கிழமை படிப்பித்த அந்த பாடத்துல என்ன இருந்தது? அதான் உன் இருதயத்தை என்ன செய்தார்? இருதயம் என்ன செய்தார்? குற்றமற்றதா இருந்தால் ஜெபம் கேட்கப்படும் சொல்லி அழகா சொல்லியிருந்தேன். அவ இருதயத்துலதான் நினைவுகள் ஓடும், வேற ஒரு இடத்துல இல்லை. இருதயத்துல நினைவுகள் ஓடும். அது குற்றமற்றிருந்தாதான் நம்ம ஜெபிக்க முடியும். அப்ப அந்த குற்றமற்ற ஒரு சூழ்நிலை நமக்கு உண்டாகணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அவருடைய கிருபையில வரணும். எப்படி கிருபையில வர? அதுதான் கஷ்டமான ஒரு காரியம் ஆச்சா? ஒன்றும் இல்லை, கிருபையில வர ரொம்ப ஈஸி. அது எப்படி ஈஸின்னு சொன்னா, தன் வழிகளை விட்டு பொல்லாப்ப இதுகளை வெறுத்துட்டா போதும், அவ்வளவுதான். எவைகளை வெறுக்கணும்? அதாவது தன் படுக்கையின் மேல அக்கிரமத்தை யோசித்து நல்லதுல வழியை நினைத்து பொல்லாப்பை வெறுக்கிறான். அதுக்கு பதில் நீ பொல்லாப்பை வெறுக்காதிருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அப்ப நீ பொல்லாப்பானத அசுத்தமானத வெறுத்தா போதும், கிருபை தானே வரும். தனக்கு கிருபை எப்படி வரும்? நீ எந்த அளவுக்கு பொல்லாப்ப விரும்புகிறாயோ கிருபை நீக்கும். எந்த அளவு பொல்லாப்ப வெறுக்கிறாயோ அந்த அளவு கிருபை ஒன்று சொல்ற. பொல்லாப்பை வெறுக்கும் வரைக்கும் கிருபை நடக்கும் இல்லைங்க. பொல்லாப்ப நீ நினைக்கும் வரைக்கும் கிருபை பெறும். எல்லா மனுஷன், அதாவது நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், கிருபை எப்ப வரும்னு சொல்லிங்கன்னா ஞான ஸ்நானம் எடுக்கல கிருபை உங்களுக்குள்ள பூரணப்படுது. அந்த கிருபை 10 நிமிஷம் கூட நம்மகிட்ட நிலைத்திருக்காது. காரணம் என்ன தெரியுமா? அசுத்தங்களை எப்ப அசுத்த எண்ணம் உள்ள வருதோ கிருபை வெளியே.
அசுத்த எண்ணம் உள்ள வந்த உடனே கிருபை போயிடும். நம்ம சூழ்ந்திருக்கிற கிருபை, இந்த கிருபை சூழ்ந்திருக்க வானத்துகளை உயர்ந்திருக்கிற கிருபை. காற்றை எப்படி நீ சுவாசிக்கிறோ அது போல கிருபை உன்னால சுவாசிக்க முடியும். ஆமா, காற்றை நீ சுவாசிக்கிறது போல கிருபையை சுவாசித்துட்டு இருக்கணும். அந்த கிருபையை சுவாசிக்கும் போது அது எனக்கு, அது உனக்கு இந்த அசுத்தங்கள், பொல்லாப்புகள், தீமையானவைகள் இவைகள் எல்லாம் வெறுக்க உனக்கு என்ன செய்யும்? உதவி செய்துட்டே இருக்கும். இந்த பாவம், அசுத்தம் இதெல்லாம் வெறுக்கணும்னு உள்ள எண்ணம் வந்தாலே அதுக்கு அடையாளம் தெரியுமா? நீ கிருபைக்குள்ள வந்திருக்கின்றார், தேவனுடைய கிருபைக்குள்ள வந்திருக்க. அதனால கிருபையை பெறுவது பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நம்ம நினைவுகளை சுத்தப்படுத்தினா போதும், கிருபை தானே வரும். நீ நினைவுகள் அசுத்தமா இருக்கும், வாயில நீ ஆளு நல்ல ஆளு, தப்பு செய்ய மாட்டான் பையன், ரொம்ப அமைதலான பையன், கீழ்ப்படிதல் உள்ள பையன், அது போல அப்படியும் பொண்ணையும் சொல்லுவாங்க. அது நல்ல பிள்ளை இல்ல, கொஞ்சத்தல நிமிர மாட்டாள்ல, அவ எவ்வளவு நல்லவா, அவ கொஞ்சத்தல நிமிராமா சுத்தத்தை நினைச்சுட்டே போவாள்ல. எண்ணங்களால யாருக்கும் பாவம் செய்யலாம், எண்ணங்களை யாரும் எனக்கு கண்டுகிடவே மாட்டாங்க. நம்ம எண்ணம் தானே அது யாருக்கு, அதாவது செய்யதே கற்பனை, அதுல எதுக்கு கஞ்சத்தனம் சொல்லுவாங்க. பண்ணுறது கற்பனை தானே, அதுல கஞ்சத்தனம் எதுக்கு? அது பாவ கற்பனை நீ கஞ்சத்தனம் இல்லாம நிறைச்சி வச்ச அப்படின்னா அது தேவனுடைய கிருபை அப்படியே ஒன்னுல இருந்து தூரமாக்கி ஒரு நீ தேடுனா கூட வராது. அதான் அதுல உள்ளது. கிருபையின் காலம் முடிஞ்ச பிறகு கிருபையை தேடினாலும் கிடைக்காது. உனக்கு அடுத்தது நியாய விதியாகும். கிருபை விட்டா அடுத்தபடி நியாயத்திற்கு தான், நியாயத்திற்கு விட்டா தண்டனை தான். அப்ப இதுதான் ப்ராசஸ். அப்போ கிருபையை பெற்றுக்கொள்ள இல்லையா நான் செய்ய ரொம்ப சிம்பிள் சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப சொல்றேன், ரொம்ப சிம்பிள். அதாவது துன்மார்க்க வழி, இதுவரைக்கும் அசுத்தமான கூட்டுக்கட்டு இருக்கா, விட்டு. அதே போல என்னது அக்கிரமான நினைவுகள் விட்டு, கதை தீர்ந்து போச்சு. கிருபை அப்படியே பக்கத்துல வரும். நேற்றைக்குதான் அசுத்த சிந்தையெல்லாம் விட்டுட்டு என் பிள்ளை நல்லா இருக்கான் அப்படின்னு நினைப்பேன். ஆனா கிருபை வரக்குள்ளாடி அசுத்தத்தினுடைய அந்த மோகம், இச்சை, காமம், பாவம், அந்த அந்த சரீர உணர்வு, சிந்தை இதெல்லாம் அதிலேதான் நம்ம ஓடி போவோம். அப்படி போகும்போது ஒரு காரியம் கிருபை விட்டு ஓடிடுச்சு. கிருபை கிடைக்கவே கிடைக்காது. கிருபை இந்த மேகம் அப்படியே ஆகாயத்துல மூவ் பண்ணி போறது போலே இருக்கும். அப்ப அந்த கிருபை அப்படியே அசைஞ்சு போயிடும். அப்போ இன்னைக்குள்ள சிந்தனையோடதான் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எபிரேயர் 6:18 வாசிக்கிறேன். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட நம்பிக்கையை பெற்றுக் கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களில் நிலைத்து ஆறுதல் அடையும்படிக்கு எவ்வளவு வேணும் பொறியுரையாக தேவன் அப்படி செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையையும் உறுதியையும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்கூரமாய் இருக்கிறது. நமது முன்னோடியானவராகிய இயேசு மெசியா மெல்கிசதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்கு இந்த திரைக்குள்ளே பிரவேசித்திருக்கிறார். அப்படின்னு இதுல என்ன செய்யணும்? கிருபைக்குள்ள வரகு சொன்ன சிந்தனைய, பாவ சிந்தனை விட்டு துன்மார்க்க வழியை வருது, பாவத்தின் சிந்தனையை வெறுத்து துன்மார்க்க வழியிலிருந்து திரும்பி அந்த கிறிஸ்துவாகிய கிருபைக்குள்ள, எதுக்குள்ள? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நமக்கு முன்வைக்கப்பட்டிருக்கிற நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி, அதாவது இயேசுவின் ரத்தத்தின் மேல, ரத்த தெளிப்பின் மேல ஒரு மனுஷனுக்கு சிந்தனை வந்தா போதும், நமக்கு என்ன உண்டாகும்? ரட்சிப்பு உண்டாகும். இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியா அப்படியே சமூகத்துல அந்த காலையில் நம்ம ரொம்ப கொடுத்து செவிப்போம்மா. அதாவது இன்னைக்கு நம்ம என்ன
ஏன்னா நம்முடைய ஜபத்தை சுத்தப்படுத்தும் இருதயம் தான் ரொம்ப முக்கியமான இடம். குற்றமில்லாத இருதயம் இருந்தாதான் ஜெபித்து பிரயோஜனப்பட முடியும். இருதயம் ஒன்னை வேற யாரும் இல்லை, நம்மையே நம்முடைய இருதயம் நம்ம குற்றப்படுத்தும். அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்? அதாவது அக்கிரம சிந்தைகள், பாவ சிந்தைகளை பெருக்கணும். அது வரவிடாத முடியும். இப்போ பாவ சிந்தைக்கு அது கட்டுப்படுத்த முடியாது. அது வரும், வரல. இயேசுவின் ரத்தம் செய்யணும் போதும். இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தால் என் நினைவுகள் சுத்தமாகட்டும். கிருபைக்குள்ள வந்துட்டேன். அப்ப அந்த கிருபை என்ன செய்துன்னா அதை துரத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆனா இதை சொல்ல தெரியாத ஒரு பிள்ளை நீ வளர்த்துட்டு இருந்தேன்னா துன்மார்க்கம், அசுத்தம், பாவம், சாபம் வீட்டை நடத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைக்காக மெயினா பிள்ளை மட்டும் இல்ல, பெரியவங்களும் சரிதான், நினைவுகளை தான் கவனிங்க. நினைவுகளை சுத்தமாக்குகிற ஒரு நாளா இந்த நாளை கர்த்தர் மாற்றுவோம்.